ஹாய் எவ்ரி ஒன் வாஸ் அண்ட் வியூஸ். நான் உங்கள் ஸ்ரீனிவாஸ். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நீட் பிஜி 2025க்கான எக்ஸாமினேஷனுக்கான அப்ளிகேஷன் லிங்கை இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஒரு டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோட மட்டும் இல்லை, நீட் பிஜி 2025 எக்ஸாமுக்கான இன்ஃபர்மேஷன் புல்லட்டினே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதையுமே நம்ம ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் டீட்டெயிலையும் நம்ம பார்க்க போகிறோம். அதோட மட்டும் இல்லாமல் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை எப்படி பண்ணுறது அப்படின்ற ஒரு டீட்டெயிலையும் பார்க்க போகிறோம். என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நீட் பிஜி எக்ஸாமுக்கோட அப்ளிகேஷன் ப்ராசஸில் வந்து ரிசல்ட்ஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு வரைக்குமான ஒரு கம்ப்ளீட் டீட்டெயிலையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நீட் பிஜி எக்ஸாமுக்கான ஒரு கம்ப்ளீட் டீட்டெயிலையும் இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் இருக்க சின்ன சின்ன டீட்டெயில்ஸுமே நமக்கு தெரிய வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாம நீட் பிஜி கவுன்சிலிங் ரிலேட்டட் நிறைய டேட்டாஸ் நிறைய நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். நீட் பிஜி 2025ஓட எக்ஸாமினேஷனுக்கான இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் தான் இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் பிஜி அதுக்கான இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் தான் இப்போ கொடுத்துருக்காங்க. அட்மிஷன் டு த ஃபாலோயிங் கோர்சஸ் ஃபார் 2025 அண்ட் 26க்கான அட்மிஷனுக்கான என்னென்ன கோர்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது எம்டி, எம்எஸ், பிஜி டிப்ளமோ கோர்சஸ், போஸ்ட் எம்பிபிஎஸ் டிஎன்பி கோர்சஸ், டைரக்ட் 6 இயர் டிஎன்பி கோர்சஸ், என்பிஎம்எஸ்டியோட டிப்ளமோ கோர்சஸ்க்கு எல்லாத்துக்குமான எக்ஸாம்ஸ் தான் இந்த நீட் பிஜி எக்ஸாம்ஸை இப்போ கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த நீட் பிஜி எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்முக்கு 17th ஏப்ரல் 2025 ஸ்டார்ட் பண்ணி 7th மே 2025க்குள்ளே அப்ளிகேஷன் ப்ராசஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அதில் எடிட் விண்டோஸ் அப்ளிகேஷன்ஸில் ஏதாவது கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா எடிட் விண்டோவுக்கும் கொடுத்துருக்காங்க. 9th மே 2025 13th மே 2025 வரைக்கும் நம்ம ஏதாவது கரெக்ஷன் இருந்தது அப்படின்னா நம்ம கரெக்ஷன் பண்ணலாம். அதுலேயுமே ஃபைனலில் எடிட் விண்டோஸ்க்கான கரெக்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. 17th மே 2025 21st மே 2025க்குள்ளே ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், தம் இம்ப்ரெஷனில் ஏதாவது வந்து கரெக்ட் இருக்குது, நம்ம இமேஜஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா நம்ம அதையுமே கரெக்ட் பண்ணலாம். அதுக்கான டேட்ஸையுமே இப்போ கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டேட்ஸுக்குமான அனௌன்ஸ்மெண்ட்டையும் நோட்டிஃபிகேஷனையுமே அந்தந்த டைம்லேயுமே ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கான லிங்க்கையுமே கொடுப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம கரெக்ஷன் விண்டோஸ்லாம் நம்ம கரெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஃபைனல் செலக்டிவ் எடிட் விண்டோ டு த ரெக்டிஃபை த ஃபோட்டோகிராஃப் அதுக்காக கொடுத்துருக்காங்க. 24th மே 2025 26th மே 2025 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. டெஸ்ட் சிட்டியோட எப்போ இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னா 2nd June 2025 அன்னைக்கு அட்வான்ஸ்டு சிட்டி இன்ஃபர்மேஷனை கொடுத்துருவாங்க. எந்த சிட்டியில் நமக்கு வந்து பிஜி எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே சொல்லிவிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அட்மிட் கார்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. அட்மிட் கார்டோட ரிலீஸ் பண்ணுற டேட் என்னென்னா 11th June 2025 அன்னைக்கு அட்மிட் கார்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது நம்மளோட நீட் அட்மிட் கார்டு. இந்த அட்மிட் கார்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம நீட் அட்மிஷன் அப்போ இந்த அட்மிட் கார்டு யூஸஸ் ஆகும். நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன் டேட் வந்து நீட் பிஜி 2025க்கான எக்ஸாமினேஷன் டேட் வந்து 15th June 2025 கண்டக்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரிசல்ட்ஸ் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா 15th July 2025, அதாவது எக்ஸாம் முடிஞ்சு 1 month கழிச்சு ரிசல்ட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. கட் ஆஃப் டேட் ஃபார் கம்ப்ளீஷன் ஆஃப் இன்டர்ன்ஷிப், அதாவது இன்டர்ன்ஷிப்பை நீங்கள் வந்து எப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அப்போ யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா 31st July 2025க்குள்ளே இன்டர்ன்ஷிப்பை கம்ப்ளீட் பண்ணியிருக்கவங்க எல்லாருமே இந்த நீட் பிஜி எக்ஸாமுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ 15th June எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. 15th July ரிசல்ட்ஸ் வரப்போது. 7th மேக்குள்ளே நம்மளோட அப்ளிகேஷன்ஸை வந்து நம்ம அப்ளிகேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணணும். இதுதான் இந்த நீட் பிஜி அப்ளிகேஷனில் ஒரு இம்பார்ட்டண்டான டேட்ஸு, இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அப்ளிகேஷன்ஸில் நமக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னா ஹெல்ப் டெஸ்க் நம்பரையும் கொடுத்துருக்காங்க. நம்பர் வந்து 7996165333 நம்பர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் நம்ம போயிட்டு நமக்கோட அப்ளிகேஷன்ஸ் ப்ராசஸ் எல்லாத்தையுமே பண்ணணும். அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்ஸையுமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோன் சப்போர்ட் வில் பி அவைலபிள் டூரிங் திஸ் டைம்ஸ், அதாவது டைம் வந்து 17th April 2025 31st July வரைக்கும் 9:30 AM 6 PM நமக்கு ஃபோன் சப்போர்ட் கொடுப்பாங்க. நமக்கு ஏதாவது ஹெல்ப் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஹெல்ப் டெஸ்க்கை காண்டாக்ட் பண்ணி நம்மளோட டவுட்ஸை வந்து நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்கான டைமிங்ஸுமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து எம்சிசி கவுன்சிலிங்கை வந்து எம்சிசி தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. நீட் பிஜி 2025 எக்ஸாமாக தான் என்பிஎம்எஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. கண்டக்ட் பண்ணி முடித்த பிறகு கவுன்சிலிங்கை யார் கண்டக்ட் பண்ணுவாங்கன்றதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது ஆல் இண்டியா கவுன்சிலிங்கை எம்சிசி கண்டக்ட் பண்ணுவாங்க. அவங்க எந்தெந்த சீட்ஸ்க்கெலாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது 50% சீட்ஸ் ஆஃப் ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ், ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இருக்க 50% ஆஃப் சீட்ஸ் வந்து
ஆல் இண்டியா கவுன்சிலிங் மூலியம் தான் ஃபில் பண்ணுவாங்க. 50% ஆஃப் சீட்ஸ் வந்து நம்ம தமிழ்நாடு அந்தந்த ஸ்டேட்டோட கவர்மெண்ட்டோட கவுன்சிலிங் பாடிஸ் வந்து ஃபில் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் 100% ஆஃப் சீட்ஸ் ஆஃப் டீம்டு யூனிவர்சிட்டியில் இருக்க 100% சீட்ஸும் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் இருக்கிற 100% சீட்ஸுமே ஆல் இண்டியா கவுன்சிலிங் மூலியம் தான் பண்ண முடியும். அது மாதிரி ஓப்பன் டிஎன்பி சீட்ஸுக்குமே வந்து ஆல் இண்டியா கவுன்சிலிங் மூலியமாக நம்ம அட்மிஷன் ஆகலாம். இன் சர்வீஸ் கேண்டிடேட் இது ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கிற இன் சர்வீஸ் கேண்டிடேட்டுக்கு கவுன்சிலிங் அத்தாரிட்டி ஃபார் ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் நம்ம டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் மூலிமா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் அந்த கவுன்சிலிங்கை கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் நம்ம வந்து 50% ஆஃப் ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸை மட்டும் நம்ம கண்டக்ட் பண்ண முடியும். சீட்ஸை மட்டும் நம்ம எடுக்கணும் அப்படின்னா ஆல் இண்டியா கவுன்சிலிங் மூலிமா மட்டும்தான் நம்மளால் அட்மிஷன் ஆக முடியும். நெக்ஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் நீட் எலிஜிபிள் கம் ரேங்கிங் எக்ஸாமினேஷன் தான் நீட் பிஜி எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சிங்கிள் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் எம்டிஎம்எஸ் பிஜி கோர்சஸ் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி எந்தெந்த சீட்ஸ்க்கெலாம் வந்து இந்த எக்ஸாம் மூலிமா நம்ம அட்மிஷன் ஆகலாம் அப்படின்றதையும் திரும்பவும் சொல்லியிருக்காங்க. அதாவது ஆல் இண்டியா 50% சீட்ஸும் ட்ரீம்டு யூனிவர்சிட்டி சீட்ஸுமே ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் இருக்கிற சீட்ஸ் எந்த ஒரு பிஜி சீட்ஸ் நம்ம அட்மிஷன் ஆகணும் அப்படின்னாலுமே இந்த நீட் பிஜி எக்ஸாம் மூலிமா மட்டும்தான் நம்மளால் அட்மிஷன் ஆக முடியும். அதில் சில காலேஜஸ் மட்டும் அக்செப்டட் சொல்லியிருக்காங்க. அதாவது the following medical institution are not covered by the centralized admission for MD/MS seat through NEET PG அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்தெந்த இன்ஸ்டியூஷன்னா ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் நியூ டெல்லி அண்ட் அதர் எய்ம்ஸ் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற எய்ம்ஸ், PGIMR சண்டிகரில் இருக்கிறது, ஜிப்மர் புதுச்சேரியில், நிமான்ஸ் பெங்களூர், ஸ்ரீ சித்ரா ட்ரிவாண்ட்ரம். இந்த 5 இன்ஸ்டியூஷன்ஸ்லேயுமே 5 மட்டும் இல்லை, அதில் எய்ம்ஸ்லேயே நிறையா இன்ஸ்டியூஷன் இருக்குது. ஸோ இந்த இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் நம்ம அட்மிஷன் ஆகணும் அப்படின்னா நீட் பிஜி எக்ஸாம் மூலயமா அட்மிஷன் ஆக முடியாது அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ நீட் பிஜி எக்ஸாம் மூலயமா எந்த இன்ஸ்டியூஷன்லாம் கண்டக்ட் பண்ணலாம்னா ஆல் இண்டியா கோட்டாவில் இருக்கிற 50% சீட்ஸும் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டிஸில், சென்ட்ரல் இன்ஸ்டியூஷன்ஸில் இருக்கிற சீட்ஸ்க்கெலாம் நம்ம அட்மிஷன் ஆகலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நீட் பிஜி எக்ஸாம்ஸ் எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க, நீட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி எக்ஸாமுக்கு வந்து எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கான டீட்டெயிலுமே இப்போ இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஃபார் கேண்டிடேட் நீட் பிஜி 2025 will be conducted by NBMS நேஷ்னல் போர்ட் ஃபார் எஜுகேஷன் மெடிக்கல் சயின்ஸ் தான் வந்து NBMS தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, NBMS ஹேஸ் நோ ரோல் இன் கவுன்சிலிங் அண்ட் அலாட்மெண்ட் ஆஃப் பிஜி சீட்ஸ் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி இதை நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ NBMS வந்து நீட் பிஜி எக்ஸாம்ஸை மட்டும்தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமான கவுன்சிலிங் ரிசல்ட்ஸ் வரைக்கும் ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிசல்ட்ஸ் ரிலீஸ் பண்ண பிறகு MCC தான் கவுன்சிலிங்கை கண்டக்ட் பண்ணுவாங்க, இல்லைனா ஸ்டேட் பாடி கவுன்சிலிங்கை கண்டக்ட் பண்ணுவாங்க. MCC தான் ஸ்டேட் கவுன்சிலிங் எப்போ கண்டக்ட் பண்ணணும் அப்படின்ற ஸ்டேட்டுக்கான ஷெடியூலுமே வந்து MCC தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே ஒவ்வொரு ஸ்டேட்டுமே கவுன்சிலிங்கை கண்டக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் எடிட் விண்டோ எப்போ இருக்கிறதுன்றது சொல்லியிருக்காங்க. 9th May 2025 13th May 2025. இது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். ஃபைனல் எடிட்கான டேட்டையுமே எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கான எக்ஸ்பிளனேஷனையுமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த காலம்லாம் நம்ம வந்து எடிட் பண்ணலாம் அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா ஜென்ரல், OBC அண்ட் EWS கேட்டகரிக்கு 3,500 rupees வந்து நீட் பிஜி எக்ஸாமுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸாக நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும். SC ST PWD கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 2,500 rupees வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். எக்ஸாம் ஃபீஸை எப்படி பே பண்ணலாம் அப்படின்னா எக்ஸாம் ஃபீஸ் ஷுட் பி ரெமிட்டட் த்ரூ த பேமெண்ட் கேட்வே ப்ரொவைடட் யூசிங் பை த UPI, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங்ஸ் மூலமா வந்து நம்ம பே பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது ஜென்ரல், OBC, EWSக்கு 3,500 SC ST PWD கேட்டகரிக்கு 2,500 rupeesம் நம்ம நீட் பிஜி எக்ஸாமுக்கான ஃபீஸஸாக நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும். யாரெல்லாம் நீட் பிஜி எக்ஸாமுக்கு எலிஜிபிள் அப்படின்னா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவும் கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட் ஹூ ஹவ் கம்ப்ளீட்டட் தேர் MBBS ஃப்ரம் இந்தியா மஸ்ட் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் MBBS டிகிரி, ப்ரொஃபஷனல் MBBS பாஸ் சர்டிஃபிகேட்டையும் நம்ம வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் பர்மனன்ட் ப்ரொஃபஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், குவாலிஃபைடு NMCயில் இருக்கிற சர்டிஃபிகேட்டையும் நம்ம வச்சுருக்கணும். 1 year இன்டர்ன்ஷிப்பையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அந்த இன்டர்ன்ஷிப்பையுமே 31st July 2025 நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இவங்க எல்லாருமே வந்து நீட் பிஜி எக்ஸாமுக்கு எலிஜிபிள் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு எலிஜிபிள் கிரைட்டீரியா ஃபார் ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ்க்கும் சொல்லியிருக்காங்க. ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாமினேஷன் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் அதை வந்து இப்போ கிளியர் பண்ணியிருக்கவங்க நீட் 35 பண்ணிவிட்டு அவங்களுமே இன்டர்ன்ஷிப்பை வந்து 31st July 2025 இன்டர்ன்ஷிப்பை கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் அவங்க நீட் பிஜி எக்ஸாமை அட்டன் பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கீம் ஆஃப் நீட் பிஜி 2025 எக்ஸாம் எப்படின்னா 15th June 2025 அன்றைக்கி நீட் பிஜியோட எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான். கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமை இன்னும் சிங்கிள் டேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரே நாளில் 2 ஷிஃப்டாக நடக்க போகுது. 2 எக்ஸாமினேஷன் ஷிஃப்ட் ஆன் 15th July, அதை மார்னிங் 1, ஆஃப்டர்நூன் 1, 2 ஷிஃப்ட் வந்து நடக்க போகுது. இந்த ஷிஃப்ட்டை வந்து
நாட் ஏபிள் டு எக்ஸசைஸ் சாய்ஸ் ஆஃப் ஷிஃப்ட். அதாவது சாய்ஸ் ஆஃப் ஷிஃப்ட்டை வந்து ஸ்டூடெண்ட் வந்து சாய்ஸ் பண்ண முடியாது. மார்னிங் ஷிஃப்ட்டா ஆஃப்டர்நூன் ஷிஃப்டான்றது எந்த ஷிஃப்ட்டை நமக்கு வந்து அலாட் பண்ணியிருக்காங்களோ அந்த ஷிஃப்ட்டில் போய்ட்டு நம்ம எக்ஸாம் எழுதணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நீட் பிஜி 2025 எக்ஸாமுக்கான சிலபஸ் ஆஸ் யூஷுவல் கிராஜுவேட் மெடிக்கல் எஜுகேஷன் ரெகுலேஷன் இஷ்யூட் பை த என்எம்சின்றதையும் சொல்லிட்டாங்க. இது வந்து ஒரு எம்சிக்யூ பேஸ்டு டெஸ்ட்டு தான். யூஸிங் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் சிபிடி ஆஸ் ஸ்கீம் ப்ரிஸ்கிரைப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 200 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் இருக்கும். அதில் அதுக்கு கொஷின்ஸுக்கு ஈச் கொஷின்ஸ்க்கும் 4 மார்க்ஸ் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. டைம் வந்து 3 hours 30 minutes அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மார்க்ஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்றதுனா அலாட் பண்ணியிருக்காங்க, அலோகேஷன் பண்ணியிருக்காங்கன்னா கரெக்ட் ரெஸ்பான்ஸுக்கு கரெக்டாக இருந்தது அப்படின்னா 4 மார்க்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இன்கரெக்ட் ரெஸ்பான்ஸுக்குனா நெகட்டிவ் மார்க் 1 மார்க் ஷால் பி டிடக்டடுன்றதையும் சொல்லிட்டாங்க. அன்அட்டம்ப்டட் கொஷினுக்கு எந்த மார்க்கும் இல்லை அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. ஸோ கரெக்டாக மார்க் இருந்ததுன்னா 4 மார்க்ஸும், சப்போஸ் அந்த கொஷின் வந்து ஆன்சர் நெகட்டிவ் தப்பாக இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் 1 மார்க் டிடக்ட் பண்ணுவாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. தர் ஷால் பி 25% நெகட்டிவ் மார்க் ஃபார் இன்கரெக்ட் ஆன்சர்ஸ் அப்படின்றது சொல்லிட்டாங்க. அதாவது 4 மார்க்கில் 1 மார்க் வந்து இங்கே டிடெக்ட் பண்ணுவாங்கன்றதுனால அதை பர்சன்டேஜில் சொல்லியிருக்காங்க. டியூரிங் எக்ஸாமினேஷன் கேண்டிடேட் ஆர் கிவன் த ஆப்ஷன் டு மார்க் எனி கொஷின்ஸ் வெதர் அட்டெம்ப்ட் ஆர் நாட். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் வந்து நம்ம அட்டன் பண்ணும்போது அதில் நம்ம டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம அதை மார்க் பண்ணிவிட்டு பின்னாடி கூட நம்ம அட்டன் பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. விச் மீன் தட் candidate has been given option to go through this question again before the examination time ends. எக்ஸாமினேஷன் முடிகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதை ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த 200 கொஷின்ஸை வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. 40 கொஷின்ஸாக ABCDE டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈச்க்கும் வந்து டைம் லிமிட் 42 minutes டைம் allotted ஃபார் ஈச் செக்ஷன்ஸ் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீட் பிஜி எக்ஸாம் எழுதும்போது எக்ஸாம் கிட்ட வரும்போது நம்ம இதை பற்றின ஒரு கிளியர் வீடியோவையும் நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அலோகேஷன் டைம் அலோகேஷன் எப்படி இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டாக இருந்ததுன்னா மார்னிங் ஷிஃப்ட் அண்ட் ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் இருக்குது. மார்னிங் ஷிஃப்ட் வந்து 7 AM வந்து என்ட்ரு ஆகணும் அப்படின்றையும், என்ட்ரி க்ளோசஸ் வந்து 8:30 AM கிராண்ட் அஸ் கேண்டிடேட் லாகின் பண்ணுறதுக்கு 8:45 எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறது 9 AM 12:30 PM வந்து எக்ஸாம் முடிஞ்சிடும். ஆஃப்டர்நூன் செஷனாக இருந்தால் 1:30 ஸ்டார்ட் பண்ணி 7 PM முடிஞ்சிடும். அதாவது எக்ஸாமினேஷன் டைம் வந்து 3:30 ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் பண்ணி 7 o'clock முடிஞ்சிடும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க எக்ஸாமினேஷன் ஷெடியூலையும். இது வந்து ஓவரால் ஸ்டெப்ஸு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் அப்ளிகேஷன் ப்ராசஸ்லேருந்து எப்படின்றதுக்கான ஸ்டெப்ஸ் இது கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்மிட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை நம்ம அப்ளை பண்ணணும். அப்புறம் அப்ளிகேஷன்ஸில் நம்ம எடிட் பண்ணணும்னா எடிட் பண்ணலாம். எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட டவுன்லோட் அட்மிட் கார்டை நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்மளோட எக்ஸாம்ஸ்க்கோட சென்டர்ஸில் போயிட்டு நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். ரிப்போர்ட் பண்ணிவிட்டு அங்கே செக்யூரிட்டி செக்ஸ் இன் ப்ராக்ரஸ்லாம் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் செக்யூரிட்டி செக்கில் வந்து டெஸ்ட்டு, ஃபேஸ் ஐடி, பயோமெட்ரிக் கேப்சர்லாம் செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். எக்ஸாமினேஷன் முடிஞ்ச பிறகு எக்ஸாமினேஷன் டைம் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகி 3 hours 30 minutes எக்ஸாமினேஷன் முடிஞ்சிடும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அட்மிட் கார்டு ஷால் பி மேட் லைவ் ஆன் NBM's வெப்சைட்டில் அட்மிட் கார்டை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 11th June 2025 வந்து நம்ம அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. திரும்ப இது ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் அப்படின்றதையும் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. கேண்டிடேட் மஸ்ட் பிரிங் டு த டெஸ்ட் சென்டர் த ஃபாலோயிங் டாக்குமெண்ட். அதாவது எந்தெந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போகணுன்றதையும் இப்போயே சொல்லியிருக்காங்க. பிரிண்டட் காப்பி ஆஃப் பார்கோடட் QR கோடட் அட்மிட் கார்டு எடுத்துகிட்டு போகணும். அதை நம்ம முன்னாடியே சொன்னோம். அட்மிட் கார்டுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ காப்பி ஆஃப் பர்மனண்ட் NMCயோட ரிஜிஸ்ட்ரேஷன் இதையும் எனி ஒன் ஆஃப் த பிலோ மென்ஷன்டு கவர்மெண்ட் இஷ்யூட் ஃபோட்டோ ஐடிஸ் கொடுக்கணும். பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட், ஆதார் கார்டு இதில் ஏதாவது ஒன்றை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதையும் இப்போ சொல்லியிருக்காங்க எக்ஸாமினேஷன் ப்ராசஸ்க்காக வேண்டி. நீட் பிஜி 2025 எந்தெந்த சென்டர்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கான சென்டர் லிஸ்ட்டையுமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒவ்வொரு ஸ்டேட்டில் எந்த ஸ்டேட்டில் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம், எந்த ஸ்டேட்டில் நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்றத பொறுத்து அந்த ஸ்டேட்டில் இருக்கிற சென்டர்ஸ் வந்து இருக்கா அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கான சென்டர்ஸ் வந்து உங்கள் ஏரியாவில் புதுச்சேரியில், தமிழ்நாட்டில் நம்ம புதுச்சேரி ஸ்டேட்டில் புதுச்சேரியில் ஒரு சென்டர் இருக்குது. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சென்னை, கோயம்புத்தூர், குன்னூர், கடலூர், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், கரூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பூர், திருவள்ளூர், திருவண்ணாமலை, வெள்ளூர், விழுப்புரம் வரைக்கும் நமக்கு சென்டர்ஸ் இருக்குது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். புதுச்சேரியிலையுமே ஒரு சென்டர் இருக்குது, தமிழ்நாடுக்கு நேராக இருக்க புதுச்சேரியிலையும் சென்டர் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கான சென்டர்ஸ் வந்து என்னென்ன சென்டர்ஸ் இருக்குது அப்படின்ற சென்டர் லிஸ்ட்டையுமே இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் டு ஃபில் ஆன்லைன் நீட் பிஜி 2025க்கான எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் கொடுத்துருக்காங்க.
ஸோ நியூ யூஸராக இருந்தால் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அது எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலான்றதையும் நம்ம பின்னாடி பார்க்கலாம். என்பிஎம்எஸோட வெப்சைட்டில் நம்ம போய்ட்டு netboard.edu.in வெப்சைட்டில் நம்ம போனோம் அப்படின்னா நீட் பிஜின்றதை நம்ம கிளிக் பண்ணி உள்ளே போனோம்னா 2025க்கான இன்ஃபர்மேஷன் புல்லட்டன் அண்ட் அப்ளிகேஷன் லிங்க் நமக்கு இருக்குது. அந்த அப்ளிகேஷன் லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணி தான் நம்ம அப்ளிகேஷன் ப்ராசஸே நம்ம பண்ணணும். ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணோடனே நமக்கு இந்த மாதிரியான ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் ப்ளீஸ் ரீட் த இன்ஃபர்மேஷன் புல்லட்டன். ஆல்ரெடி நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டன் நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் நம்ம கிரியேட் பண்ணணும். ஒரு ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம யூசர் ஐடியும் அண்ட் பாஸ்வேர்டும் நம்ம கிரியேட் பண்ணணும். பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கொடுத்துட்டு நம்மளோட இருக்கணும். அதுக்கான மொபைல் நம்பரையும் நம்ம என்ஷூர் பண்ணணும். அந்த மொபைல் நம்பர் நம்ம கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த மொபைல் நம்பருக்கு தான் நமக்கு ஓடிபி வரும். ஸோ அதனால் அந்த மொபைல் நம்பரும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத என்ஷூர் பண்ணிவிட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இமேஜ் அப்லோட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ரிஜிஸ்டர்ட்னா நம்ம லாகின் ஆகிடலாம். இல்லை புதுசாக நம்ம ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம் அப்படின்னா ரிஜிஸ்டரில் கிளிக் பண்ணி நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். எகைன் நீங்கள் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க எக்ஸாமினேஷனுக்கான டேட்டு அந்த டீட்டெயிலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ எதெல்லாம் எடிட் பண்ணலாம் அப்படின்ற ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த டீட்டெயிலையும் கொடுத்துருக்காங்க. ஹெல்ப் டெஸ்க்கான நம்பர்ஸையும் எப்போக்குள்ளே ஹெல்ப் டெஸ்க் பண்ணலாம் அப்படின்றதையுமே இதில் கொடுத்துருக்காங்க இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டலில். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுக்குறோம். கிளிக் ஹியர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம கொடுத்தோம்னா ஸோ இந்த மாதிரியான ஒரு விண்டோ நமக்கு ஓப்பன் ஆகுது. ப்ளீஸ் கன்ஃபார்ம் தட் த அப்ளிகேஷன் செல்ஃப் இஸ் சப்மிட்டிங் த அப்ளிகேஷன் அப்படின்னு எஸ் ஐ ஆம் அப்ளிகண்ட் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணி நம்ம சப்மிட் கொடுக்குறோம். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ்க்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த காலம்லாம் மேண்டேட்ரி அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் நீட் பிஜி 2025 பர்சனல் டீட்டெயில்ஸை நம்ம என்ட்ரி பண்ணணும். ஸ்டார் வச்சுருக்கிறதுலாம் நம்ம மேண்டேட்ரி காலம்ஸு. கேண்டிடேட்டோட நேம் வந்து ஃபில் பண்ணணும். நேம் வந்து உங்களோட என்எம்சியோட ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டில் நேம் எப்படி இருக்கோ அதை மாதிரியே வந்து நீங்கள் உங்களோட நேமை வந்து இங்கே டைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் என்டர் த நேம் ஸ்ட்ரிக்ட்லி ஆஸ் பர் யுவர் எலிஜிபிள் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டில் எப்படி நேம் இருக்கோ அதே மாதிரியே நேமை வந்து இதில் ஃபில் பண்ணுங்கள். டேட் ஆஃப் பர்த்தையுமே கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். ஜெண்டர் செலக்ட் பண்ணுங்கள். நேஷ்னாலிட்டியில் வந்து நீங்கள் இந்தியனா இல்லை என்ஆர்ஐயில் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்களா அப்படின்றதையும் ஓவர்சீஸ் ஸ்டூடெண்ட்டா அப்படின்றதையும் பேஸ் பண்ணி நீங்கள் இந்தியன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர். இந்த மொபைல் நம்பரையும் ஆல்டர்னேட் மொபைல் நம்பரையும் கரெக்டாக கொடுங்க. ஏன்னா இந்த நம்பருக்கு தான் நம்ம ஓடிபி வந்து வரும். இமெயில் ஐடியும் திரும்ப ரீஎன்டர் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் பண்ணுங்கள் இமெயில் ஐடியை. யூனிக் மொபைல் நம்பர் அண்ட் யூனிக் இமெயில் ஐடி மஸ்ட் பி யூஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஷால் பி பிரைமரி மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் ஃபார் ஷேரிங் இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸுன்றதுனால இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுங்க. ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஓடிபியை நம்ம அதுக்கப்புறம் அக்ரி பண்ணுங்கள். அக்ரி பண்ணிவிட்டு ஓடிபி என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். நீட் பிஜி 2025 எக்ஸாம் வந்து 2 ஷிஃப்ட்ஸாக கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றதுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 ஷிஃப்ட்ஸாக கண்டக்ட் பண்ணுறதுனால நார்மலைசேஷன் கண்டிப்பாக பண்ணுவாங்க. நார்மலைசேஷன் பண்ணிவிட்டு பர்சன்டைலில் கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த பர்சன்டைல் பேஸில் தான் கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதை பேஸ் தான் ரேங்க் லிஸ்ட்டும் ரிலீஸ் ஆகும். ஸோ நார்மலைசேஷன் ப்ராசஸ் எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க, எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கான இதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நார்மலைசேஷனுக்காக வேண்டிய நம்ம வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோ நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக நார்மலைசேஷன் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்றதை நம்ம எக்ஸாம்பிள்ஸோடு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். டேட் ஆஃப் டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட்ஸ் வந்து 15th July 2025 அப்படின்றதையும் இப்போ இன்ஃபார்ம் இப்போ சொல்லியிருக்காங்க. நோ ரீவேல்யூவேஷன் ஆர் ரீசெக்கிங் ஆர் ரீடோட்டலிங் ஆஃப் ரெஸ்பான்ஸ் ஃபார் மார்க் பை த கேண்டிடேட்ஸ் அப்படின்றதையும் இப்போயே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. வேலிடிட்டி ஆஃப் நீட் பிஜி 2025 ரிசல்ட்ஸ் வந்து எவ்வளோ நாளைக்கு வேலிடிட்டி இருக்கும் அப்படின்னா அது வேலிடிட்டி ஆஃப் த ரிசல்ட்ஸ் நீட் பிஜி 2025 ஒன்லி ஃபார் த கரண்ட் அட்மிஷன் செஷன் தட் இஸ் 2025 அண்ட் 2026க்கான நீட் பிஜி கவுன்சிலிங்க்கு மட்டும்தான் இந்த ரிசல்ட்ஸ் வந்து வேலிடாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நம்ம நீட் பிஜி அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்கான ஒரு செப்பரேட் வீடியோவுமே அது மாதிரி இமேஜஸ் எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோவுமே நம்ம நெக்ஸ்ட் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம எஜுகேஷன் ரிலேட்டட் எஸ்பெஷலி கவுன்சிலிங் ரிலேட்டட் நிறைய டேட்டாஸ் நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கோம். அந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகணும்னா பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். இது வாஸ் அண்ட் வியூஸ். நான் உங்கள் ஸ்ரீனிவாஸ். தேங்க்யூ.